மகாராஷ்டிராவின் 288 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு மந்தமாகவே இருந்தது. மகாராஷ்டிரா தேர்தல் நிலவரம் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். காலை 7 மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடந்தது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பான வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திலேருந்து நமக்கு என்ன தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, மாலை வாக்குப்பதிவு முடியும் நிலவரப்படி 52% வாக்குப்பதிவு. இது ஒரு மிகப்பெரிய வாக்குப்பதிவாக பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, போன தேர்தலில் 59.5% வாக்குப்பதிவு. அதனால் இந்த தேர்தலில் அதை விட கம்மியாக தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு காலையில் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எத்தனை சதவீத வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜகவிற்கும் சிவசேனாவுக்கும் மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய பலப்பரீட்சை. திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தேசிய அளவில் மிகப்பெரிய பலப்பரீட்சை. ஏன் அப்படின்னா, 25 வருடம் கழித்து பாஜக சிவசேனாவுடைய கூட்டணி உடைந்தது. 2 பேருமே தனித்தனியாக நிற்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை என்ன கணக்கு அப்படின்னா, மகாராஷ்டிராலையும் ஹரியானாவிலையும் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பாஜக முழுக்க நரேந்திர மோடி அவர்களுடைய அலையை நம்பி இருக்கிறார்கள். நரேந்திர மோடிக்கு என்ன கணக்கு அப்படின்னா, மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவிலையும் கணிசமான தொகுதிகளை வென்றெடுத்தால் ராஜ்யசபாவில் இது உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு மசோதா சட்டமாகணும் அப்படின்னா இது லோக்சபாலையும் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும். அப்பதான் சட்டமாக முடியும். ஆனால் ராஜ்யசபாவுக்கு பாஜகவுக்கு ராஜ்யசபாவில் போதுமான எண்ணிக்கை இல்லை. ஒருவேளை மகாராஷ்டிராவையும் ஹரியானாவையும் கணிசமாக தொகுதிகள் வென்றெடுத்தால் ராஜ்யசபாவில் பலம் சேர்க்கும். நரேந்திர மோடி அவர்கள் நினைத்ததை தேசிய அளவில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கணக்கு. இன்னொரு டெஸ்ட் திரு நரேந்திர மோடிக்கு என்ன அப்படின்னா, அவர் பதவியேற்று 5 மாதங்கள் ஆகியிருக்கு. இந்த 5 மாதங்களில் அவருடைய புகழ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை. 2 மாநிலத்திலையும் 40 முறை மக்கள்கிட்ட, அதாவது பெரிய பிரச்சாரங்களில் பேசியிருக்கார். எந்த அளவுக்கு மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறது அவர் முன்னாடி இருக்க கேள்வி. இன்னொரு பக்கம் சிவசேனாவிற்கு மகாராஷ்டிரா மராத்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லி முழங்கி வந்த கட்சி பால் தாக்கரே மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய சவாலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. சிவசேனாவிற்கு தனியாக நிற்பதால் எத்தனை தொகுதி ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் ஒரு பக்கம் ஒரு சின்ன சந்தோஷம், குறைவான வாக்குப்பகுதி நடந்திருக்கு. அப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு அலை வீசவில்லையோ அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு ஒரு கேள்வி எழுந்துள்ளது. நமக்கு சாதகமா அமையுமா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியாக மகாராஷ்டிராவில் எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமும் இல்லாம இன்று தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்திருக்கின்றது. யார் வெற்றி பெற போறா, யார் முதலமைச்சர் அமரப்போகிறார் என்பது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரிய வரும். அன்றுதான் வாக்கு எண்ணிக்கை. மும்பையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரபுவுடன் சலீம்.